ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா கோவா வச்சு நான் வந்து காலா ஜாமுன் தான் சேர்ப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கடைகளே விற்கிது நமக்கு கோவா. அதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன்ஸ் வந்து மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து பன்னீர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 கப்ஸ் வந்து நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதே அளவு கப்பு தான் இதில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் எசன்ஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கோவா வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும். இப்படி பாருங்கள், சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மைதா மாவும் இந்த பன்னீரும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து மைதா மாவும் சேர்த்தாச்சு, பன்னீரும் சேர்த்தாச்சு. வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சோடா உப்பு சேர்த்தோம்னா சாஃப்டாக வரும். உங்களுக்கு ஜாமுன் வந்து சாஃப்டாக வரும். வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மில்க் விட்டு பிசைஞ்சு எடுத்தேன். அப்போ தான் வந்து நல்லா ஒன்று போல் கலந்து வரும். ரொம்பலாம் விடக்கூடாது மில்க்கு, அப்புறம் தண்ணி ஆகிடாது. பாருங்கள், சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஜீராவை எடுத்துக்கலாம். இதை வந்து மூடி வச்சுருங்க. சர்க்கரை பாகு எடுக்க இதில் வந்து 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஏலக்காய் சேர்த்துட்டேன். ஒரே ஒரு துளி வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாஃப்ரான் இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி எந்த அளவு நமக்கு சைஸ் வேணுமோ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து சூடான ஆயிலில் போட்டு எடுத்துருவோம். மிதமான சூட்டில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து கறியிடும், உள்ளே வந்து வேகாது. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கலர் வந்தோம்னா எடுத்துடலாம். நீங்கள் வந்து இதில் ஸ்டஃப் கூட பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரி கோவா வச்சு நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோவா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜீராவில் போட்டாச்சு. ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும். மூடி வச்சுருவோம். 1/2 hour தான் வச்சு இப்போ நல்லா ஊறி இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் 1 hour கூட அப்படியே வச்சிடலாம். நான் வீடியோக்காக எடுக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் நல்லா செஞ்சாலும் அந்த ப்ரெசன்டேஷன் தான் வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இல்லைனா கூட பார்ப்பாங்க. இப்போது இதில் வந்து நான் வந்து சில்வர் பேப்பர் வந்து போட போகிறேன். வேணுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது கையில் அப்படியே ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிச்சு பிச்சு போடுங்க. சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து 1/2 hour தான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் 1 hour ஊற வச்சுக்கலாம். வீடியோக்காக எடுத்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து சில்வர் பேப்பர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்கள், ஒரு 1/2 hour ஊறினதுக்கே இதை பாருங்கள் எப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.